ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து மேரேஜ் ஆகி 2 years 3 yearsல வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வர வந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒன்று தான், ரிலேஷன்ஷிப்பு பாதகம் மாறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வீட்டுக்குள்ளேயே அந்த அப்ரோச்சஸ் இல்லாமல் இருந்தது. 99% கேசஸ் அப்படின்னா இருப்பாங்க. நான் இன்னைக்கு சார்ஜர் எடுத்துகிட்டு வரலன்னா நாளைக்கு நேற்றுக்கு நான் சார்ஜர் எடுத்துகிட்டு வரல. 2 விஷயம், நேற்றுக்கு எடுத்துன்னு வரலேங்கிற ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்கும், இன்னைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற பயமும் சேர்ந்துடும். இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெமெடி என்னன்னாக்கா, நான் அர்லியராக சொன்ன மாதிரி இப்போ மென்டல் ஹெல்த் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லாரோட லைஃப்மே. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கும்? ஸோ மெடிடேஷனாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் வந்து இன்றைக்கும் நான் டே 1ல இருந்து நான் எப்போது இது வந்து கான்ஷியஸாக ஸ்டார்ட் பண்ணிடணும், இன்னி வரைக்கும் எனக்கு நான் செஞ்சுக்கிற விஷயத்தையே அவங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த தெரப்பி பேர் மிரரிங். அப்படின்னாக்க நீங்கள் வெளியிலே சொல்லுவானா இதை பற்றி, யாராவது உங்களை பார்க்கும்போது இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபேக்டரை உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, யூ ஆர் லைக் திஸ் அப்படின்வாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. இப்போ ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும்? சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இன்றைக்கி தேதியில் என்னுடைய சப்ஜெக்ட்ஸில் ரிலேஷன்ஷிப் டிஃப்ரென்சஸ் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயங்கிறது அதுவாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய சப்ஜெக்ட்ஸு எப்படின்னாக்கா, நான் இப்போ சொன்ன மாதிரி தான், கல்யாணம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 years 5 years லவ் மேரேஜ், 5 years அவங்களுக்கு வந்து பயங்கர அந்யோன்யமாக இருந்தாங்க, ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்க. ஒரு கொஞ்சம் ஃபேமிலி அகேன்ஸ்டாக இருந்தாலுமே கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி 2 years 3 yearsல வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு மேரேஜ் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கே புரியாத விஷயம் என்னென்னா, மேரேஜ் ஆகிற வரைக்கும் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் 2 பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க. அது இன்னும் 5 years வந்து மேரேஜ் ஆகாமல் இருந்தால் கூட அவங்க சேர்ந்து தான் இருந்திருப்பாங்க. ஆனால் மேரேஜுங்கிற ஒரு ஈவெண்ட் முடிஞ்சு போனோன்னே அவங்க மைண்ட் ரிலீவ் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்மளோட காமன் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு அவங்களுக்கே தெரியல. அப்போ அவருக்கு வந்து ட்ராவலிங் பிடிக்கும், இது பிடிக்கும், அது முன்னாடியும் இருந்தது, அதுக்கப்புறமும் இருந்தது. இவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்டிங் பிடிக்கும், ஹோம் மேக்கிங் பிடிக்கும். இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அப்போ கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு 3 years வரைக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் வர ஆரம்பிச்சிது. என்கிட்ட வந்தாங்க, நான் ஒன்று தான் சொன்னேன், உங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வைக்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் லைஃப் காமனாக போகும். அப்படிங்கிறதுனால அவருடைய பிஸ்னஸில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ட்ராவலிங் எங்கே போகிறாங்க, சரி கூட கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. தே ஆர் வெரி பீஸ்ஃபுல். பேசிக்கலாக இந்த மாதிரி நான் ஒரு இப்போ நிறைய என்னுடைய பர்சனல் சப்ஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு மோர் தென் 15-20 சப்ஜெக்ட்ஸை நான் என்னால் காட்ட முடியும். எல்லாத்துக்குமே ஒன்று தான், ரிலேஷன்ஷிப்பு பாதகம் மாறதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவங்க 2 பேருக்குமே காமன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான். காமன் இன்ட்ரெஸ்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பேஷன், கரியர் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், சில்ட்ரனாக இருக்கலாம், சில்ட்ரன் அப்கமிங்காக இருக்கலாம், இல்லை சோஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் 2 பேருக்குமே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்னு வரும்பொழுது தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கசக்காமல் நல்லா போகும். இதை தாண்டி ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து வரேன், என்னோடய ஃபோன் சார்ஜர் எடுத்துகிட்டு வரலாம், ஐயோ சார்ஜர் எடுத்துகிட்டு வரல. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க இப்போது நான் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு ஏதாவது நடந்துருச்சு, இன்றைக்கி ஆஃபீஸில் ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த விஷயத்தை நான் யார்கிட்டே போய் சொல்லி ஆகணும், சொல்கிற வரைக்கும் என்னால் அது இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? ஓவர் திங்கிங் அப்படிங்கிறவங்களோட இப்போ ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் ஆஃப் க்ரோத்தை பார்க்கணும். ஓவர் திங்கிங்கிற இருக்கிறவங்களோட பேட்டர்ன் ஆஃப் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த பீரியாடிக் கவுன்சிலிங்னாக்கா, நான் வந்து சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் சொல்ல, வீட்டுக்குள்ளேயே அந்த அப்ரோச்சஸ் இல்லாமல் இருந்திருக்கும். 99% கேசஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஓவராக திங்க் பண்ணுறாங்க, அதையும் நினச்சி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை இன்னும் ஒரு எவ்ரி வீக் அதே நினச்சி ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. அங்கிற மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பேட்டர்ன் நான் எப்போதுமே காசை தான் போய் பார்ப்பேன். காஸ் வந்து 90% பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் கவுன்சிலிங், பேட்டர்ன் ஆஃப் அப்ரோச்சபிலிட்டி,
வீட்லையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் டோர்ஸில் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி சார்ஜர் எடுத்துகிட்டு வரலன்னா நாளைக்கும் நேற்றுக்கு நான் சார்ஜர் எடுத்துகிட்டு வரலையே, 2 விஷயம். நேற்றுக்கு எடுத்துகிட்டு வரலையேங்கிற ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்கும், இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணுமேங்கிற பயமும் சேர்ந்துடும். ஸோ இன்னொரு நெகட்டிவ் எமோஷன் சேர்ந்தே வந்துடும் அதோட. ஸோ அதுவும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இந்த ஓவர் திங்கிங்க்கு பேசிக்கலாக என்னென்னா, இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் பேரடைஸ். ஐடியல் மைண்ட்ஸ் இஸ் டெவில் பேரடைஸ். சும்மா இருந்தோம் அப்படின்னாக்கா திங்கிங் தானாக வரும். யாருமே யோசிக்கிறது வந்து வேணுன்ட்டு யோசிக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. உங்களோட ஐடில் டைமில் தான் யோசிப்பாங்க. அது வந்து சும்மா இருக்கிற டைம்னு தெரியாமலே யோசிக்க ஆரம்பித்து ப்ரொடக்டிவ் டைமையும் ஐடியல் ஆக்கிடுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெமெடி என்னன்னாக்கா, நான் அர்லியராக சொன்ன மாதிரி மைண்டும் பாடியும் சிங்க்ரனைஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ மைண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் போச்சுன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும். ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணும்போது அந்த மைண்ட் வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வரும். இது வந்து நம்மளுடைய தெரப்பிஸ்லேயே டிஸ்பொசிஷனிங் அப்படிம்பாங்க. ஃபிசிக்கலாக டிஸ்பொசிஷனிங். இப்போ என் மைண்டில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஏதோ ஓடிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, நாங்கள் நம்புறது என்னன்னாக்கா, நான் இந்த சேரில் இருந்து அந்த சேரில் வந்து உட்காந்துட்டேன்னாக்கா இப்போ என் மைண்டில் ஓடுறது அது ஓடாது. அதோட பேட்டர்ன், விகர் அதெல்லாமே மாறிடும். ஃபிசிக்கல் டிஸ்பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னாக்கா என்கேஜ்மெண்ட், ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வயசானவங்கலாம் வந்து உடம்பே முடியாட்டா கூட வேலை பண்ணணும்னு பார்ப்பாங்க. வீட்டில் நான் வேலை பண்ணணும், ஐயோ சும்மா இருக்கேன்னு. ஏன்னாக்கா அவங்க வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு உள்ளே தெரியும், சும்மா இருந்தோம்னாக்கா மைண்டு ரொம்ப ரொம்ப கண்டாமினேட் ஆகிடும், கெட்டு போயிடும், மைண்ட் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கும், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும் அப்படின்னு தெரியும். அதனால் முடிஞ்சதோ முடியலையோ ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் என்னன்னாக்கா 2 அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, ஒன்று ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணும்போது ஒரு வேலையும் நடக்குது, இன்னொன்று வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே மைண்டு போகவே போகாது. 3வது, உங்களை விட சின்னவங்க யாராவது அதை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா உங்ககிட்டேருந்து கரெக்டான மெசேஜ் எடுப்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் அங்கே வருது. ஸோ உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் வந்து, ஒரு மைண்டில் ஒரு தாட்ஸ் இருக்கும்போது உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே சார். ஸோ வந்து இப்போ மென்டல் ஹெல்த்து அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எல்லாரோட லைஃப்மே. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கிற விஷயங்கள் என்னென்னவா இருக்கணும்? ஸோ இந்த மெடிடேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நான் வந்து இன்றைக்கும் நான் டே 1லேருந்து நான் எப்போது இது வந்து கான்ஷியஸாக ஸ்டார்ட் பண்ணிடணும், இன்னி வரைக்கும் எனக்கு நான் செஞ்சுக்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்கிறேன்னா, அது என்னுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸு நான் தெரப்பீஸில் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். நிறைய பேருக்கு அதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பாகவும் இருந்திருக்கு. ஈஸியாக அவங்களே பார்த்துட்டு வந்துடுறாங்க. சிம்பிள். அந்த தெரப்பி பேர் மிரரிங். அப்படின்னாக்க இப்போ நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக உங்கள் மைண்டை பற்றி, உங்களை பாசிட்டிவாக இல்லை, உங்கள் மைண்ட் ரிலேட்டடாக மட்டும் இல்லை, உங்களை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிற 3லேருந்து 5 ஃபேக்டர்ஸ் நீங்கள் என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எழுதிக்கோங்க, இல்லை அட்லீஸ்ட் மைண்டில் நல்லா எழுதிக்கோங்க. டாப் 3 to 5 ஃபேக்டர்ஸ் ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மைண்ட் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலாக இருக்கலாம், வாட் எவர் உங்களை பற்றி நீங்கள் எது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எவ்ரி டே மார்னிங் நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிஸாக வர வரைக்கும் அலாரம் வச்சுக்கணும். அலாரம் வச்சுட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அந்த 3 ஃபேக்டர்ஸ், அந்த 3 to 5 ஃபேக்டர்ஸை மிரரை பார்த்து உங்களை நீங்களே பார்த்து அதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களை பார்த்து, நீங்கள் ஸ்ரீராம், நான் மிரர் இருக்குது, ஸ்ரீராம் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னு நான் என்னை பார்த்து சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த ரிப்பீட் பண்ணும்போது ஒரு 14 நாளில் 14 days to 20 days உங்களுடைய அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்காக நிறைய மாற ஆரம்பிக்கும். அது உங்களுடைய தேடுதலை குவெஸ்ட், நீங்கள் அந்த பாசிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ஃபேக்டரை ரியலிஸ்டிக்காக உள்ளே கொண்டு வரத்துக்கு வெளியில் நிறைய தேடுதல் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நேச்சுரலாக கொண்டு வரதுக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபேக்டர் என்னென்னா, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இதை வெளியில் சொல்லாமல், நீங்கள் வெளியிலே சொல்ல வேணாம் இதை பற்றி, யாராவது உங்களை பார்க்கும்போது இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபேக்டரை உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, யூ ஆர் லைக் திஸ் அப்படிம்பாங்க. அப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க்காக கூடிய இந்த மைண்ட் ஹெல்த் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பல விஷயங்கள் இன்ஃபேக்ட் ஒரு 15-20%
கொஞ்சம் டிஸார்டர்ஸ் எல்லாம் இருந்தது, மைண்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா வெறும் இந்த மெத்தட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ இனிமேல் நான் வந்து வைஷாலினி பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு உங்களோட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸு எல்லாமே ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுத்தையும் எழுதிக்கோங்க. ஏர்லி மார்னிங் ப்ரஷிங் ஃபஸ்ட்டு திங், உங்கள் மிரர் பார்த்து நீங்கள் அதில் இருக்கிற பர்சன் வேற ஒருத்தர் அப்படிங்கிற நினச்சிட்டு நீங்கள் சொல்லணும். யூ ஆர் லைக் திஸ், யூ ஆர் லைக் சொல்லுங்கள். மற்றவங்க பற்றி பார்ப்பாங்களே அது உங்களுடைய ப்ரைவேட் ரூம். ஸோ நோபடி இஸ் கோயிங் டு see, யாரும் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், அதோட இம்பேக்ட் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், எப்படி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ப்ராடான டாபிக்ஸ்லாம் பேசணும். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். தேங்க்யூ.